அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு கர்நாடக் மேண்டேட்ஸ் 50% கோட்டா ஃபார் லோக்கல்ஸ் இன் மேனேஜ்மென்ட் பொசிஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன இந்த மசோதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மசோதா வித்தியாசமான மசோதா. அதனால தான் நம்ம பார்க்குறோம். கர்நாடகா மசோதாலாம் எதுக்கு பார்க்குறோம்னு கேட்டா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், கேட்கலாம் மேபி. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்நாடகால புதுசா ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ் இல்ல எஸ்டாபிலிஷ்மென்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? கர்நாடகால இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஃபேக்டரிஸ் இருக்கு. நெறைய பிசினஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிசினஸஸ்ல மேனேஜ்மென்ட் பொசிஷன்னு இருக்கும். நான் மேனேஜ்மென்ட் பொசிஷன்னு இருக்கும். மேனேஜ்மென்ட் பொசிஷன் அப்படின்னா, இப்ப ஹெச்ஆர் இருப்பாங்க. நமக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ மேனேஜ்மென்ட் பொசிஷன்னா 50% லோக்கல்ஸ்க்கு ரிசர்வேஷன் குடுக்கணும். இதுவே நான் மேனேஜ்மென்ட் பொசிஷனா இருந்துச்சு அப்படின்னா, 75% லோக்கல்ஸ்க்கு ரிசர்வேஷன் குடுக்கணும். சரி. ஓகே. இப்போ மேனேஜ்மென்ட் பொசிஷன்னா ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மேனேஜ்மென்ட் ஆளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் மேனேஜ்மென்ட்னா அது தெரியும். நம்ம வொர்க்கர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. இப்போ இண்டஸ்ட்ரின்னு இருந்துச்சுன்னா, மேனேஜ்மென்ட்னா ஆஃபீசர்ஸா இருப்பாங்க. இதே வொர்க்கர்ஸ் பார்த்தோம்னா, நான் மேனேஜ்மென்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் நான் மேனேஜ்மென்ட்டா இருப்பாங்க. இந்த மெஷின் ஆப்பரேட் பண்றவங்க அவங்கலாம் நான் மேனேஜ்மென்ட்டா இருப்பாங்க. சரியா? ஸோ, அதுல ஒரு ரிசர்வேஷன கொண்டு வராங்க. யாருக்கு அப்படின்னா, லோக்கல்ஸ்க்கு. லோக்கல்ஸ்னா அப்படி எப்படி டிஃபைன் பண்றாங்க? இந்த கர்நாடகால கொண்டு வந்த இந்த மசோதா என்ன சொல்றாங்கன்னா, லோக்கல்ஸ் அப்படின்னா கர்நாடகால பொறந்தவங்கள லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கர்நாடகால பொறந்து 15 வருஷம் கர்நாடகாலயே இருந்து கன்னடா வந்து படிக்க, எழுத தெரிஞ்ச ஆட்கள வந்து லோக்கல்ஸ்ன்னு இந்த ஆக்ட் டிஃபைன் பண்ணுது. டிஃபைன் பண்ணி அந்த மாதிரியான பெர்சன்ஸ்க்கு மேனேஜ்மென்ட் பொசிஷன்ல 50%ம் நான் மேனேஜ்மென்ட் பொசிஷன்னா இருந்துச்சு அப்படின்னா 75%ம் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பெக்குலியரா இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு மசோதா. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு மசோதாவ பத்தி பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு மசோதாவ யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா கவர்ன்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்ற நியூஸ தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, தமிழ்நாடு பேஜ். தமிழ்நாடு பேஜ்ல பார்த்தோம்னா, நமக்கு ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் டு பி நெக்ஸ்ட் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இன்னும் சீஃப் ஜஸ்டிஸ் போட கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா யார் இருக்க போறாங்க அப்படின்னா, நமக்கு கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க இருக்க போறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி மகாதேவன் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. இப்ப மகாதேவன் அவர்கள் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறிட்டாரு. அதனால கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்கள ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா போட்டிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் அத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த குடுத்திருந்தாங்க. யுனைட்டட் நேஷன்ஸ் சமீபத்தில என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜூன் 11 இருக்கு இல்லையா? இந்த ஜூன் 11 அப்படிங்கிற இந்த டேட்ட இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. முறையா இப்பதான் இந்த வருஷம் தான் அந்த டேவ நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே. ஓகேங்களா? பிளேன்னா விளையாடுறது. குழந்தைகளுக்காக கொண்டு வந்திருக்க ஒரு டே. ஓகேவா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே அப்படின்னா ஜூன் 11, 2024 முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு டேவ அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா? எதற்காக அப்படின்னா, குழந்தைகளுடைய விளையாடுவதற்கான உரிமை. ரைட் டூ பிளே. ஓகேங்களா? அத வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக பிரத்யேகமா ஒரு நாள். ஸோ யுனைட்டட் நேஷன்ஸ பொறுத்தவரைக்கும், யுனைட்டட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் சைல்ட் அப்படிங்கிறது இருக்கு. எப்ப வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1989ல வந்திருக்கும். யுனைட்டட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்ட் அப்படிங்கிறது. அதனுடைய ஆர்டிகிள் 31ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டூ பிளே சில்ட்ரனுடைய ரைட் டூ பிளே அப்படிங்கிறத பத்தி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு டேவ குடுத்துருக்காங்க. என்ன டே அப்டின்னா, ஜூன் 11 அப்படிங்கிற டேவ குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ குழந்தைகளுடைய ரைட் டூ பிளே அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்டெக்ஸ்ட். பின்னணி அப்படிங்கிறது. ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா, அதுக்கு பல்வேறு காரணங்கள் குடுத்துருக்காங்க. அத நம்ம இந்தியாவ சார்ந்து பார்ப்போம். ஓகேங்களா? இந்தியாவுல குழந்தைகள் விளையாடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஓகேங்களா? ஃபோன்ல கேம் விளையாடுறது கிடையாது. அது உரிமை இல்ல. வெளிய போய் விளையாடுறது அப்படிங்கிறது நெறைய காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியோ எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி சமூக பொருளாதார காரணிகள் அப்படிங்கிறது இருக்கு. சோசியல் ஐடென்டிட்டி ங்களா? இந்த ஜாதிய சேர்ந்தவன், இந்த இனத்த சேர்ந்தவன், இந்த மொழிய சேர்ந்தவன், இந்த மதத்த சேர்ந்தவங்க அப்படிங்கிறனாலேயே, நம்ப குழந்தைகள வெளிய அனுப்பவே ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்ல எல்லாம் விடமாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒரு கம்யூனிட்டி டாமினேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஏரியால, இன்னொரு கம்யூனிட்டிய சேர்ந்தவங்கள அனுப்ப மாட்டாங்க விளையாட. அவங்களோட சேர்ந்தா கெட்டு போயிருவான். இல்ல அவங்க வந்து இவன ஏதாவது சொல்லிருவாங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்தியால நடக்க தான் செய்யுது. சொசைட்டலாவும் சரி, சோசியோ எக்கனாமிக் ரீசன்ஸ் அப்படிங்கிறதும் இந்தியால இருக்க தான் செய்யுது. அடுத்தது ஜெண்டர் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண தான் செய்யுது. ஓகேங்களா? பசங்க விளையாடுற இடத்துல பொண்ணுங்கள விட மாட்டாங்க. பொண்ணுங்கள விளையாடுற இடத்துல பசங்கள விட மாட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால ஒரு குழந்தையோட விளையாட்டு உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும். அதுல இப்போ சமீபத்துல இன்னொரு காரணி அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டரும் ஆட் ஆயிருக்கு. அது என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? கிளைமேட் சேஞ்ச்னாலயும் ஒரு குழந்தையோட விளையாடும் உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்னன்றத மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப மழை பெஞ்சா வெள்ளம் வருது. ரொம்ப மழை பெஞ்சாலும் வெளிய போய் விளையாட முடியாது. ரொம்ப வெயில் அடிச்சா அந்த ஹீட் வேவ்ஸ் இந்த சம்மர் சீசன்லலாம் ஹீட் வேவ்ஸ் இருந்தனால குழந்தைகள் எல்லாமே வீட்லயே தான் இருந்தாங்க. ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருந்தனால ஸ்கூல் கூட 1 வாரம் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இல்லாமயே போகுது. இது அவங்களுக்கு லாங் டர்மா பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி ஒரு பல இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? எப்படி ஒரு குழந்தைக்கு ஆரம்ப கல்வி அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் முக்கியமா இருக்கோ, அதே மாதிரி உடல்நலம் சார்ந்து நமக்கு இந்த விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கல்வியும் இருக்கணும், விளையாட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா பாதிக்கப்படுது. அதனால குழந்தைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி சமூக பொருளாதார காரணங்கள் அப்படிங்கிறது விளையாடுவதற்கு தடையாக இருக்கு. இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய காரணமா வந்து குழந்தைகள்னால விளையாட முடியல அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க. அதோட சேர்த்து நமக்கு ஒரு ரேங்கிங்கையும் குடுத்திருப்பாங்க. யுனிசெஃப்போட சில்ட்ரன்ஸ் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் கிளைமேட் சேஞ்ச்னால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். சில்ட்ரன்ஸ் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல குழந்தைகள் கிளைமேட் சேஞ்ச்னால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அதுல இந்தியா 26வது இடத்துல இருக்காங்க. 163 நாடுகளுக்கு 26வது ரேங்க்ல வந்து இருக்கும். இப்ப இந்தியால இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு ரேங்கிங்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுவுமே ஒரு காரணியா தான் இருக்கு. ஓகேவா? சோ அத கலைக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள மாத்திட்டு, இந்தியால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய உரிமை அப்படிங்கிறதையும் நம்ம குடுக்கணும்ங்கறதுக்கான ஒரு சில விஷயங்கள நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகிள். ஓகேவா? சோ அதுதான் இந்த பின்னணி அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த இதுலருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஒரு குழந்தைக்கு விளையாடுவதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எதுல குடுக்குறாங்க? 1989ல வந்த யுனிசெஃப் யுனைட்டட் நேஷன்ஸோட ரைட்ஸ் ஆஃப் சைல்ட் அப்படிங்கிறது. யுனைட்டட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் சைல்ட் 1989 அதுல தான் ஒரு குழந்தைக்கு விளையாடுவதற்கான உரிமை எப்படி கல்வி கற்கிற ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரைட் டு பிளே அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இத ரிலேட் பண்ணி ஜூன் 11 யுனைட்டட் நேஷன்ஸ் 2024ல இருந்து இனிமேல் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? ஜூன் 11 இப்போ எதுக்கு அத கொண்டு வரணும் அப்படின்னா, சமீபத்துல பல்வேறு காரணங்கள்னால குழந்தைகள் விளையாடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா, ஃபோன்ல கேம் விளையாடுறதே ஒரு பிரதானமான விளையாட்டா வச்சிருக்காங்க. சோ அத மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளே அப்படிங்கிறத யுனைட்டட் நேஷன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இத பார்க்கிறோம். சோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் இந்த ஆர்டிகிள ரீட் பண்ணி பாருங்க. சரியா? ரைட் அடுத்தது நம்ம போவோம். அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட்க்கு 2 ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யார் யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு நம்ம ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டா இருந்த நம்ம ஜஸ்டிஸ் ஆர். மகாதேவன் அவர வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாத்திருக்காங்க. அதே மாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸா இருந்த கோட்டீஸ்வர் சிங் அப்படிங்கிற இவரையும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதன் மூலியமா சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தோம்னா 1+33 ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 33 ஜட்ஜஸ். இப்ப 34 பேருமே இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க நமக்கு. ஓகேங்களா? அதான் ஃபுல் ஜுடிஷியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி தலைப்புல குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த 2 பேரும் அப்பாயிண்ட் பண்ணனால 34 பேருக்கு 34 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேவா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோட்டீஸ்வர் சிங் அப்படிங்கிறவரு மணிப்பூர் மாநிலத்த சேர்ந்தவரா இருக்கார். ஓகேங்களா? மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ஒரு நபர் உச்சநீதிமன்ற நீதிபதியா மாறுறது இதுதான் முதல் தடவ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெர்சன் டூ பிகம் எ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஃப்ரம் மணிப்பூர். சரிங்களா? மணிப்பூரை சேர்ந்த முதல் நபர் முதல்ல ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதியா மாறியிருக்காரு. சோ இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரிங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கடைசியா பார்த்தோம்னா, நமக்கு இந்த இடத்துல இந்தியாவோட பேட்டரி டெக்னாலஜி பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு.
ஜஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் இந்த ஆஃபீஸ் தான் வந்து இந்த ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஒரு ரோட் மேப்பை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி. நம்ம சண்டே நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்திருந்தோம். லித்தியம், ட்ரைட்டானியம் ஆக்சைடு போன்ற இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் இந்தியால அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ளோரேஷன் அதை வந்து மைன் பண்ண போறாங்க. சுரங்கங்கள் போட்டு மைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அது ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதெல்லாம் எதுக்கு லித்தியம், ட்ரைட்டானியம் ஆக்சைடுலாம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே நமக்கு இந்த வெஹிக்கிள நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாமே வெஹிக்கிள் அந்த மாதிரியான விஷயங்கள நோக்கி போயிட்டு இருக்கப்ப, பேட்டரீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ இந்த பேட்டரியில பயன்படுத்தக்கூடிய மினரல்ஸா இருக்கிறது தான் இந்த லித்தியம், ட்ரைட்டானியம் ஆக்சைடு, கோபால்ட் இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் சொல்றோம். நிக்கல் இதெல்லாம். ஓகேவா? அப்போ பேட்டரிக்கு தேவையான மினரல்ஸ் அப்படிங்கிறத இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலயும் ஒரு சில இடங்கள்ல இப்ப லித்தியம்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலயும் ஒரு சில இடத்துல மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ மினரல்ஸ நம்ம எடுக்கிறோம். நம்ம பேட்டரி டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஓகேங்களா? பேட்டரிக்கு தேவையான மினரல்ஸ்லாம் இருக்கு. ஒரு பேட்டரியே எல்லாமே பண்ணி குடுத்தாங்கன்னா, அசெம்பிள் பண்றதுக்கான மேன் பவர் அப்படிங்கிறது இருக்கு நம்மகிட்ட. ஓகேங்களா? அசெம்பிள் பண்ணிருவாங்க நம்ம ஆளுங்கள்ட்ட குடுத்தோம்னா. ஆனா, அந்த டெக்னாலஜிய உருவாக்குறதுல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். கரெக்ட்டா? எல்லாமே மேனுஃபேக்சரிங்கா இருக்கு. இல்ல மினரல்ஸா இருக்கு. நம்மகிட்ட டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப லேகிங்கா இருக்கும். இன்க்ளூடிங் பேட்டரி டெக்னாலஜி. பேட்டரி தொழில்நுட்பத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம். பேட்டரிய அந்த தனித்தனி பார்ட்ஸா குடுத்தாங்கன்னா, அசெம்பிள் பண்ணி அத அவுட்புட்டா நம்மனால குடுக்க முடியுது இந்தியால இருக்கக்கூடிய மேன் பவர்னால. அப்ப இந்தியா பேட்டரி டெக்னாலஜில ஒரு அ ஒரு முக்கியமான ஒரு நாடா மாறணும் அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள பண்ணணும். இவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். ஓகேங்களா? எவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மென்ட் தேவை அப்படின்னா, 1151 கோடி இன்வெஸ்ட்மென்ட்ட அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நம்ப ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல பண்ணோம் அப்படின்னா, இந்தியா உலகத்திலேயே ஒரு லீடிங் கண்ட்ரியா வந்துருவாங்க. எதுல அப்படின்னா, இந்த பேட்டரி டெக்னாலஜில ஒரு லீடிங் கண்ட்ரியா வந்துருவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சரியா? ஸோ ஜஸ்ட் இந்த நான் சொன்ன விஷயங்கள மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே போதும் நமக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள்னா, இது ஸ்போர்ட்ஸ் அதோட முடிஞ்சது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் முக்கியமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ எல்லா ஆர்டிக்கிளையும் நீங்க ஒருக்கா பார்த்து வைங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.